ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சந்திரன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் ஒன்றும் இல்லை, எம்ஐ 4X சார்ஜர் கனெக்ட் வந்து இதாகிடுச்சு. அதை எப்படி மாற்றிட்டு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பின் ஏற்கனவே எடுத்துட்டேன். ஒன்றத்தை பாருங்கள், நல்லா அந்த லைன் ஃபுல்லாக பாருங்கள். பாருங்கள், லைன் ஃபுல்லாக ஒன்று கூடமே அந்த இதுவே இல்லை. பக்கத்தில் இந்த ஐசி ஃபுல்லாக இதாகிடுச்சு, அந்த ட்ராக்கும் கட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 5 லைன் வரும். அந்த 5 லைனில் வர அந்த ட்ராக்கும் கட் ஆகிடுச்சு, இதுவும் கட் ஆகிடுச்சு. இப்போ வேறு பின்னு முதல்ல ஃபஸ்ட்டு மாற்றணும். ஓகேங்களா, கீழே எதுவும் லைன் இது இல்லை, அதனால் வந்து நம்ம இது பண்ண தேவை. பாருங்கள், அந்த ப்ளஸ் இந்த மைனஸ் பின்னை வந்து சால்டரிங் பண்ணிவிடுங்க. அது ப்ளஸ்ஸு, இந்தாண்டது வந்து மைனஸ். ஓகேங்களா, எடுத்துட்டு இப்போ பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு மதர் போர்டும் ரிமூவ் விடுங்க. இப்போ அந்த போர்ட்டில் வந்து சார்ஜர் ஏறல, நம்ம வந்து ஜம்பர் தான் அடிக்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கான இது தான் இப்போ இது பண்ண போகிறோம். சுத்தமாக அந்த போர்டில் ஐசியே இல்லை, மைக் இதெல்லாம் கேட்குது. நமக்கு கனெக்டர் மட்டும்தான் ப்ராப்ளம்னா, கனெக்டர் புது கனெக்டர் போட்டுட்டு அதை எப்படி ஜம்பர் வச்சு நம்ம இப்போ சார்ஜர் ஏற்றலான்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, போர்டு எடுத்துங்க. எந்த பாயிண்டில் வந்து நம்ம இப்போது சால்வ் பண்ணணுன்ட்டு இது வரைக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் ப்ளஸ் பாயிண்ட்டாக இது பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இது பண்ணிச்சு. பேட்ரி வரையும் எடுத்துருங்க, ஏன்னா ஜம்பர் அடிச்சுட்டு அப்போ தான் நம்ம வைக்க முடியும். இப்போ என்ன பண்ணணும், ஜம்பர் லைன் கம்பி எடுத்துங்க. இந்தாண்டு இதில் வந்து ப்ளஸில் வச்சுட்டு யூஎஸ்பி கனெக்டர் இருக்குல்ல, சார்ஜ் பிசி போல், அதில் வந்து நம்ம அந்த இன்னும் பற்ற வச்சுட்டு திருப்பி இப்போ நான் சில சொன்ன பாயிண்டில் வந்து சால்டரிங் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ அது 2 பாயிண்ட் எப்படின்றத உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன் ஃபோட்டோவாக. ஃபஸ்ட் நான் அதுக்கு முன்னாடி சால்டரிங் பண்ணிடுறேன் எந்த இடத்துன்னு சொல்லிட்டு. அதை சால்டரிங் பண்ண தான் நம்ம ப்ராப்ளம். பண்ணும்போது நல்லா பார்த்து இது பண்ணிங்க, மற்றபடி எதுவும் இல்லை. சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ அது எந்தெந்த பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணுன்றத ஃபோட்டோவாக காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அந்தாண்ட ப்ளஸ் பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் ஜம்பர் அடிக்கணும். ஓகேங்களா, நம்ம போய்ட்டு ஜம்பர் ஒயர் இருக்கும், அதை என்ன இது பண்ணிக்கிங்களா. ஓகேங்களா, இல்லை காயில் இருக்க அந்த ஒயரில் இருந்து கூட ஒரு ஜம்பர் ஒயர் எடுத்து இது பண்ணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. பட் சால்டரிங் வைக்கிறதும் நல்லா பக்காவாக வைக்கணும், அப்போ தான் வந்து எந்த ப்ராப்ளமும் திரும்பி வராது. ஓகேங்களா, அதை பின்ன அடிச்சிட்டுனா இந்தாண்ட சைடில் என்ஜாய் பண்ணுறது பார்த்தீங்களா, அது வந்து மைனஸ் வந்து அங்கேயே கொடுத்துக்கலாம். அந்த பின்னு ஃபால்ட்டுனாலும் அது வந்து அப்படியே சால்டரிங் பண்ணி சார்ஜர் கனெக்டரே கூட ரீசால்டரிங் பண்ணிவிட்டு வச்சுங்க. அது மைனஸ் அங்கேருந்து எடுத்து ப்ளஸ்ஸு மட்டும் நமக்கு ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இங்கே ஜம்பர் அடிக்கும். ஓகேங்களா, இப்போ இது பண்ணிடுச்சு. போர்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுங்கள். போர்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு பார்த்து இது பண்ணுங்கள். ஆண்டனா ஒயரு, சார்ஜர் பிசி போர்டுக்கு வர அந்த கனெக்டரு ரெண்டுமே போட்டு இன்சர்ட் பண்ணிடுச்சு. டச்சு இதெல்லாம் பார்த்து ஓகேங்களா, போட்டு ஜம்பர் ஒயரும் லைன் எடுக்காத அளவுக்கு கொஞ்சம் இட்டுட்டாக அதோட கம் போட்டு ஒட்டி வச்சுங்க. வச்சுட்டு இப்போ பேட்டரி இப்போ கனெக்டர் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு சார்ஜ் ஏறுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபிட் பண்ணிடுச்சு. சார்ஜர் கனெக்ட் பண்ணுறோம். சார்ஜர் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் சுத்தமாக ட்ரையாக இருக்குது பேட்ரி. மல்டிமீட்டர் வச்சு வேணால் வோல்டேஜ் வருதான்றத செக் பண்ணிக்கும். ஓகேங்களா, மல்டிமீட்டர் ஆச்சு ஆன் பண்ணிவிட்டு 20 வோல்ட்டில் வச்சுக்கணும். 20 வோல்ட்டில் வச்சுன்னு அந்த பேட்டரி கனெக்டர் பக்கத்தில் இருக்க ப்ளஸ் இதில் வைக்க செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, வச்சா
2.53 வோல்டேஜ் வருது. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ நமக்கான வோல்டேஜ் வருது. சார்ஜர் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துரும். ஓகே, எம்ஐன்னு சொல்லிட்டு வருது. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சார்ஜ் நான் சொன்னேன்ல, சுத்தமாக சார்ஜ் இல்லை பேட்டரியில், அதனால தான். இப்போ 0 பாயிண்ட் இருக்கு. ஓகே, டன்னு. வேணால் கொஞ்ச நேரம் வேணால் அது வரைக்கும் ஏறட்டும். ஒரு 2 நிமிஷம் சும்மா அப்படியே இருக்கட்டும். எத்தனை பர்சன்டேஜ் ஏறிக்கு அப்படின்றத பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஓகே, 3% வரைக்கும் ஏறிச்சு. ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.